சென்னையின் சிவப்பு மண். அசோக் நகர் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறிய சந்திரன் தன் சட்டைப்பையில் இருந்த ஈரப்படிந்த பேருந்து டிக்கெட்டை எடுத்து பார்த்தான். இன்னும் 3 ஸ்டாப் தான் என்று முணுமுணுத்துக் கொண்டே ஜன்னல் அருகே உட்கார்ந்தான். வெளியே சாயங்கால மழை. ரோட்டில் ஓடிய சென்னை சிவப்பு மண்ணை குழம்பாக்கியிருந்தது. அவன் பக்கத்தில் உட்கார்ந்த பாட்டி பிளாஸ்டிக் பையிலிருந்து ஒரு வடை எடுத்து நீட்டினாள். குழந்தை, சாப்பிடு. ராத்திரி 8 மணிக்கு மேல தாம்பரம் போகிற பஸ் கிடைக்காது என்று எச்சரித்தாள். சந்திரன் வடையை வாங்கிக் கொண்டே தன் போனில் உள்ள ஃபேஸ்புக் நோட்டிபிகேஷனை பார்த்தான். மீனா புதிதாக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாள். வாட்ஸ்ஆப்பில் ஏன் ரிப்ளை இல்ல? அவன் மனசுல ஒரு சலசலப்பு. 3 வருடமா லவ் பண்ணின மீனா இப்போ டாடா ஹாரிசன்ல டூர்ல இருக்கா. அவளோட லாஸ்ட் மெசேஜ் இன்னும் ப்ளூ டிக் கிடையாது. பஸ் கோயம்பேடு சிக்னலை தாண்டிய போது அவன் கண்ணில பட்டது ஒரு ஹோட்டல் போர்டு. மணிபாலா குட் ஹோட்டல், ஸ்பெஷல் பிரியாணி. அவன் மனசுக்குள்ளேயே சிரித்துக் கொண்டான். அந்த ஹோட்டல்ல தான் முதல் தடவையா மீனாவோட காஃபி குடித்தான். அவள் அப்பு சொல்லது இன்னும் காதுல இருந்தது. நீங்கள் தான் என் லைஃப்ல முதல் மனுஷன் ஸ்பெஷலா காஃபி குடிக்க வச்சது. சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கிய சந்திரன் டவுன் பஸ் ஏறினான். போன் அலாரம் ஒலித்தது. மீனாவின் அம்மா. சந்திரா, மீனா டெல்லியில வேலைக்கு செட்டில் ஆகிட்டா. நீங்க வீணா நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவன் போனை அணைக்கும் முன் ஸ்கிரீன்ல தெரிந்தது லாஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். நியூ ஜெனரேஷன், நியூ ப்ராப்பர்ட்டிஸ். பஸ் தாம்பரம் பிரிவு வந்ததும் அவன் இறங்கினான். ரோட்டோரம் ஓடிய வெயிலில் அவன் ஷர்ட் சிவப்பு மண்ணாயிற்று. திடீர்னு ஞாபகம் வந்தது. இன்றைக்கு அவன் பிறந்த நாள். அவன் போனை திறந்து செல்ஃபியும் எடுத்தான். பின்னணியில் தாம்பரம் ரயில் நிலையம் தெரிந்தது. கேப்ஷன்ல எழுதினான், சென்னையின் சிவப்பு மண்ல பிறந்த என் 20 வயதுல என்னோட ஃபியூச்சர் எனக்கு மட்டும்தான். போஸ்ட் பட்டதும் அவன் போனை ஏர்பிளேன் மோட்ல வைத்தான். ரயில் நிலையத்திலிருந்து வெளியேறினான். காலிலொட்டிய சிவப்பு மண் அவன் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு பாதையையும் குறிக்கும் மாதிரி இருந்தது.